ஹாய் ஹாய் வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நாம் இப்போ ஒரு அருமையான இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆமாங்க, முட்டல் பார்க். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் பக்கத்தில் தாங்க இருக்குது. என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்தோன்னா கள்ளக்குறிச்சி ஒரு 40 கிலோமீட்டர் இந்த இடம் இருக்குது. இந்த இடம் இப்போ தான் எனக்கு தெரியும், பக்கத்தில் தான் இருக்குது. இத்தனை வருஷமாக எனக்கு தெரியல. ஒரு அண்ணா சொன்னாங்க பக்கத்தில் ஒரு அருமையான பிளேஸ் இருக்குது, போயிட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்தா தான் தெரியுது, என்ட்ரன்ஸுக்கு போகிற வழியே அருமையாக இருக்குங்க. ஆமாங்க, ரெண்டு பக்கமும் அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு இயற்கை எழில் இந்த மிகுந்த இடம் மாதிரி இருக்குது. ஆமாங்க, கேரளா ஃபீல் கொடுக்குதுங்க. அது இல்லாமல் கருமேகம், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அருமையான மலைச்சாரல், அந்த பைக்கில் பயணம், ரெண்டு பக்கமாக அந்த வியூவு எல்லாமே அருமையாக இருக்குது. இந்த இடத்த நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக அதை தான் சுற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் என் கூட ஜாலியாக சந்தோஷமாக இந்த இடத்தெல்லாம் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இந்த லிப்ஸ்டிக் பாருங்களேன், அருமையாக இருக்குங்க. இருக்குன்னு நினைக்கிறேன். போய் சாப்பிட்றியா? அது நல்லா இருக்கும். சாப்பிட்றியா? இல்லை, அது நல்லா இருக்கும். அந்த வரும்போது வாங்கி சாப்பிடலாம். அது எடுத்து சார். நம்ம ஊரில் இப்படி இடம் இருக்குன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிற இடம் தெரியல எனக்கு. போய்க்கலாமா? பார்த்து வந்துடலாமா? அப்புறம் வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்துடலாமா? வெளில போகும்போது
பார்த்தேன். அப்படியே விடு. அருவி எங்க கொட்டுது. ஸ்டாப் பண்ணிக்கலாம். டைம் என்ன ஒரு 4 மணி இருக்குமா? முட்டல் பார்க். என்ன கவி தண்ணி அதிகமாக வருமா கம்மியாக இருக்குது? அந்த சைடு நினைக்கிறேன். ம் தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றது. ம் நாங்கள் இருக்கும்போது இதுவும் சரி, இந்த கம்பெனியும் சரி, கடல் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். அது ஏதோ பயங்கரமாக இருக்கும். ஸோ நல்லா உள்ள மனப்பாட்டு உள்ள நடந்து போகிற மாதிரி. இப்போ நம்ம வந்த பைக் ரோட்ல இந்த மாதிரி இருக்கணும். நம்ம அந்த இடமே நான் போயிட்டு வந்திருக்கேன். போயிருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு வாயை பேசுறீங்க? நான் வைப்பேன். நான் வீடியோஸ் தான் பார்த்தேன். எங்கள் தம்பி கூட ஒர்க் பண்ணாரு, போயிட்டு வந்தேன். நான் வீடியோஸ் பண்ணேன். நம்ம அங்கே போகலாம்க்கா அப்படின்னா சொல்ல வாய முடிஞ்சு சொல்லுவா. வீட்டு வரையும் போனோம் கம்முன்னு. அது போடுறது எப்படி காஞ்சிடும்ல? இந்த சைடு நல்லா இருக்கு, ஆனால் தண்ணி கம்மியாக இருக்குல்ல? ஆமாம். ஓகே, வரும்போது ஓரளவு பரவாயில்ல. இந்த ஒன் சைடில் அதே அளவுக்கு அண்ணன்றது நல்லா இருக்குல்ல? வேணாம்.
போட்டிங் எப்படி தெரியுமா, நம்மளே காலால் மிதிப்போம்ல, ஆமாம். டபுள் பேர் 2 பேர் மட்டும் போகிற மாதிரி, அந்த மாதிரி. இது அழகாக இருக்குல்ல, சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த செடி. இது பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் இந்த இடம் தெரியல கவி எனக்கு இத்தனை நாளாக. இவங்க அண்ணங்கள்லாம் நிறைய தடவை வந்து, அதுதான் அண்ணா அவங்க சொன்ன பார்த்து எனக்கே தெரியுது. நிறைய தடவை எப்பயிலேருந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க. நாங்கள் தான் வந்துட்டு ஊருக்கு போயிடுறோமா, ஆனால் நாங்கள் இங்கே வந்தது இல்லை. நாங்கள் உட்காரலாமா இந்த அங்கே முன்னாடி? ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து உட்காந்துக்கலாம்பா. பரவாயில்ல, போட்டிங்லாம் வச்சுருக்காங்க. இது அழகா நம்ம இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம். வீடியோ எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் எடுத்துருக்கோம். இங்கே இந்த பக்கம் அப்புறம் அந்த யானை. அங்கே ஒரு கோவில் இருக்கு. கவி பரவாயில்ல கவி, பயங்கரமாக பண்ணுறேன் கவி. செப்பல் கழிட்டு நீங்கள் மட்டும் மேலே போயிட்டு நானும் வரட்டுமா? ஆ கவி, மரம்லாம் ஃபுல்லாக கவர் ஆகும். ரைட்டு அப்படியே ஸ்லோவாக போகிறீங்க, அதில் அப்படியே அப்புறம் ஸ்ட்ரெயிட் அப்படியே வந்துட்டு போகலாமா? சுற்றி பார்க்க தடாவில் வந்து இதுமாரி இடம் கிடையாதுங்க, அது மாற்றி சொல்லிட்டேன். இதுமாரி நல்லா இருக்குது, தனியாக ஒரு பார்க் மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு இது மட்டும்தான். ரோஸ் இருக்குப்பா. ரோஸ் இருக்கா? இதெல்லாம் அந்த இது உடனே உதிர்ந்துற ரோஸ். ஆமாம், நானே இதை கழுவி ஊற்றணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட. அது இப்போ தான் 80s இருந்தது. 80s-ஆ? இந்த மரம் எனக்கு அழகாக இருக்குது. இந்த மரம் நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி ஃப்ரீயா. கவி நல்லா இருக்கு இடம். எல்லாம் சின்ன பசங்க கூப்பிட்டு வந்தால் அவங்க நவரவே மாட்டாங்க, இங்கே ஃபுல்ட்டு இங்கே டேரா போட்டுருவாங்க. ஏன் அதில் விளையாட போறியா? ஒன்னத்து பூச்சி பூங்கா அங்கே பாரு கவி, பட்டாம்பூச்சி. நல்லா இருக்குல்ல?
கவி வெறும் பட்டாம்பூச்சியாக பறக்குது கவி. எங்க பூ இருக்கிறதால இப்படி இருக்கோ? ஐயோ இந்த இடத்த வந்து உட்காருது அவ்வளோ பட்டாம்பூச்சி. ஒரு இடம் விட்டு வச்சிருக்காங்களோ. அழகா இருக்குப்பா இங்கிருந்து. இங்க செம்மையா இருக்கு. ஒரே கலர் தான் இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. பட்டாம்பூச்சி வரவா செம்மையா இருக்கு. ஏய் வேணாங்க வா. சரி இப்போ வா பறிச்சிட்டு வா. இங்க இது இருக்குல்ல, அந்த ரவுண்டானா இருக்குல்ல. ஆமாம் தெரியும் தெரியும். மேண்டோ பீச் இந்த சென்டரில் இருக்கு. நான் கேட்பேன் இது என்ன வாழை மரம் எப்படி இருக்கு? நல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். நம்ம ஆழமாக இருக்குது நல்லா இருக்கு. பவுல் டோஸ் எல்லாம் இருக்கு. போட்டிங் நெக்ஸ்ட் டைம் இருந்தால் போகலாம். போறியா? போகலாம், சும்மா அங்காண்ட போயிட்டு வரலாம். வியூ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கேரளாவில் பார்த்தேன், இங்கே இருக்குது.